லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க என்னோட எஃப்எம் சமையலுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இப்படி இருக்கீங்க? இன்றைக்கி துபாய் அடுக்கு பிரியாணி செய்ய போகிறேன். செய்முறையை பார்த்துருவோம். ஒரு அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன். அடி கனமான ஒரு பாத்திரம் வச்சு அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுருக்கேன். ஒரு சிறிய துண்டு பட்டை 2 சேர்த்துருக்கேன். 3 பிரியாணி இலை 2 அல்லது 3 சேர்த்துக்கங்க. 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் 1/4 டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அவ்வளோதான் இருந்துச்சு, அதனால் பெருஞ்சீரகம் அப்படியே போட்டேன். இதில் எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு ஒரு கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சு, அந்த தண்ணியும் விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுன்னு மூடி போட்டு மூடின்னு நல்லா கொதி வந்தோடனே நம்ம ரைஸ் பிரியாணி ரைஸ் எடுத்து வச்சுருக்கோம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த ரைஸை இதில் கொதி வந்தோடனே அந்த ரைஸை போட்டு நம்ம வடித்து எடுத்து இந்த பிரியாணி செய்ய போகிறோம். வடித்து எடுத்து செய்யும் போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தம்மில் போடும் போது பிரியாணி அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ புதினா மல்லி போட்டிருக்கேன், பச்சை மிளகா போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை கொதி வந்தோடனே நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ரைஸை இதில் கொஞ்சமாக போட்டுடுவோம். எல்லா ரைஸையும் எடுத்து போட்டுருவோம். மொத்தம் 3/4 படி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் பிரியாணி ரைஸு. எல்லாத்தையும் போட்டுட்டு கிளறி விட்டுட்டு பார்த்துக்கணும் 3/4 பதம் வந்தோடனே, ஏன்னா குழஞ்சிடக்கூடாது. அடுத்தது தம்மில் நம்ம போட போகிறோம். தம்முலன்னா இப்போ அடுக்கடுக்காக வச்சு அந்த கிரேவிலாம் ஊற்றி நம்ம செய்யும் போது அந்த குழஞ்சி வந்துடும். அதனால் 3/4 பதத்துக்கு வடித்து எடுத்துக்கணும். ரொம்ப அரிசியாகவும் இருந்துடக்கூடாது, அதே போல் ரொம்ப குலைவாகவும் ஆகிடக்கூடாது. ரொம்ப குழஞ்சிடும், பிரியாணி டேஸ்ட்டே மாறிடும். அதனால் 3/4 பதத்துக்கு இந்த ஸ்டேஜுக்கு எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. நான் வடித்து எடுத்துக்கிட்டேன் ஒரு பாத்திரத்தில். நான் வாஷ் பேஷனில் போய் வடிக்கிறதுனால அதை காட்ட முடியல. நான் வடித்தது சாதத்தை மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அடுத்தது பிரியாணிக்கு உள்ள வெங்காயம் வதக்கி ஒரு 2 வெங்காயம் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். இதுக்கு 4 வெங்காயம் மொத்தம் எடுத்திருக்கேன், 4 தக்காளி. வெங்காயம் நல்லா ஆயில் கொஞ்சம் ஒரு தேவையான அளவு ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆயில் விட்டு அந்த வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கின்னு கருக விட்டுறக்கூடாது. பொன்னிறமாக வதக்கும் போது அந்த புதினா மல்லியும் அதில் சேர்த்து வதக்கி தனியாக ஒரு தட்டில் எடுத்து மாற்றி எடுத்து வச்சுக்கின்னு இதை எடுத்து லாஸ்ட்டாக இதை போடுறதுக்காக இதை எடுத்து வைக்கிறோம். அப்போ தான் அந்த பிரியாணி டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எந்த பிரியாணி செய்தாலும் இந்தமாரி பொன்னிறமாக நம்ம வதக்கி செய்யும் போது அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுமாரி தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சு மாற்றிப்போம். அதே ஆயில், அந்த ஆயில்லே அந்த சட்டிலேயே இப்போ 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இதுக்கு 3 கிராம்பு, 3 ஏலக்காய், சிறிய துண்டு 2 பட்டை, அதே மாதிரி பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுத்தது நம்ம வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். 3 வெங்காயம் ஃபஸ்ட்டு 2 வெங்காயம் பொன்னிறமாக வதக்கிறதுக்கு, அடுத்தது 3 வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிக்கின்னு நல்லா மெல்லிஸாக இருக்குன்னு, அதை சைஸ் ஸ்லைஸாக இருக்குன்னு நல்லா நல்லா வதக்கி விட்டுட்டு அதன் பிறகு அந்த ஆயில் கொஞ்சம் இருந்துச்சு அந்த வெங்காயத்துலேயே, அதையும் இதில் சேர்த்துருவோம். நல்லா வதக்கிட்டு இப்போ இந்த வடித்த சாதம் இந்த பாருங்கள், வடிகட்டி வச்சுருக்கேன். நான் வடிக்கும் போது அதை எடுக்க முடியல என்னால். அப்புறம் புதினா மல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து மிக்ஸி ஜாரில் ஒரு ஓட்டி ஒரு பல்சு விட்டால் போதும். அதை போட்டாக்கா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஏன்னா புதினா மல்லியை போடுறதை விட நம்ம அரைச்சி சேர்க்கும் போது அந்த பிரியாணி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கங்க. அந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். அதன் பிறகு தான் நம்ம தக்காளிலாம் சேர்க்க போகிறோம். இதுக்குள்ளே மசாலாலாம் என்னென்ன சேர்க்க போகிறோம்னாக்கா, தக்காளி சேர்த்துட்டு மசாலா 4 தக்காளி எடுத்தேன். 4 தக்காளி மொத்தம் 5 வெங்காயம். 4 வெங்காயம்னு சொன்னேன், 5 வெங்காயம். 2 வெங்காயம் பொன்னிறமாக வதக்கி எடுத்துட்டேன். 3 வெங்காயம் பிரியாணிக்கு கிரேவிக்கு செய்கிறதுக்கு போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு தக்காளி போட்டுட்டு அடுத்தது மசாலா 250 கிராம் தயிர், 3 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் எல்லாமே சேர்த்து ஒன்றா வச்சுருக்கேன். லெமன் 1 லெமன் பிழிஞ்சு அதிலே விட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்த மாதிரி எல்லாத்தையும் வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு உப்பு காரம் புளிப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. சாதத்துலேயும் இருக்குது, இந்த கிரேவிலையும் நம்ம போட்டிருக்கோம். இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டால் நம்ம கிரேவிலேயே போட்டுக்கலாம்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா வந்து எனக்கு வந்து காரம் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு கூடுதலாக வேணும்னா கூட நீங்கள் வந்து பிரியாணி மசாலா இல்லைன்னா மிளகாய்த்தூள் கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கலாம். அந்த தயிர் பாத்திரத்துலேயே கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு அதையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிடுங்க. நல்லா குலைவாக வெந்த உடனே இதிலே சிக்கனையும் எடுத்து போட்டுடலாம். சிக்கனை எடுத்து ஏன்னா வேகுன்னு எல்லாமே குழஞ்சி வந்துடும், அதனால் பயப்பட வேணாம். அது வந்து தான் நம்ம போடணும் அவசியம் இல்லை. இப்போ அந்த சிக்கன்லாம் வந்து 3/4 கிலோ அளவுக்குள்ள சிக்கனை எடுத்து போட்டு நல்லா பெரட்டி கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடின்னு. இப்போ வந்து நெய் விட்டுருக்கேன். அந்த பாத்திரம் வடிச்சிருக்கோம் இல்லையா, அதே சட்டியை எடுத்து நெய் விட்டு இந்த ரைஸை வந்து கொஞ்சமாக எடுத்து இதில் போட்டிருக்கேன் சமமாக்கிட்டு. இந்த கிரேவி ஒரு பக்கம் ரெடியாக இருக்குது. இப்போ சாதத்தை வந்து ஒரு பக்கம் வச்சுருவோன்னு சொல்லிவிட்டு அதை வந்து கொஞ்சம் சாதம் வந்து அதில் வச்சிட்டேன். இப்போ கிரேவி வந்து ரெடியாக இருக்காங்க. இது வந்து ஒரு 3/4 பதத்துக்கு இந்த சிக்கனும் வெந்து வரணும். ரொம்ப குலைவாக வெந்துடக்கூடாது. 3/4 பதத்துக்கு தான் இந்த சிக்கனும் வேகணும். இந்த கிரேவி வந்து ஓரளவுக்கு வந்து கிரேவி வந்து தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, திக்னஸாகவும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு இருக்குன்னு. அப்போ தான் அதில் மேலே வந்து அந்த கிரேவி தண்ணியும் நம்ம ஊற்றணும், அந்த கிரேவி சிக்கனையும் போட்டு அந்த கிரேவியும் நம்ம வந்து ஊற்றுற மாதிரி இருக்கும். கரெக்டாக இருந்துச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். அடுப்பை வந்து சிம்மில் வச்சிருந்தேன். ஹையில் வச்சுட்டு அப்புறம் சிம்மில் வச்சிருந்தேன். இப்போ வந்து அந்த சாதம் வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே அந்த சிக்கனை வச்சிருந்தேன். சிக்கனுக்கு மேலே அந்த கிரேவி தண்ணி இருக்குது இல்லையா, அந்த சால்னா தண்ணி, அந்த தண்ணியை வந்து இதில் சுற்றிலும் ஊற்றிடணும். அதுக்கப்புறம் சாதம் வந்து மேலே வைக்கணும். மேலே வச்சு அதுக்கு மேலே சிக்கனை வைக்கணும். சிக்கனை வச்சு அதுக்கு மேலே அந்த சால்னா ஊற்றணும். அப்புறம் பிறகு வந்து அந்த சிக்கனை வச்சுட்டு சால்னாலாம் ஊற்றிட்டு அதன் பிறகு சாதம் வச்சு மேலே வந்து நம்ம முந்திரி இருந்தால் கூட வறுத்துருக்கலாம். நான் முந்திரி இல்லை, அதனால் வந்து அந்த வெங்காயம் மட்டும் நான் வந்து மேலே வந்து வெங்காயம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, புதினா வெங்காயம், அதை கூட நம்ம வந்து இது மேலே வந்து அதை போட்டுக்கிட்டேன். நான் முந்திரி இருந்தால் போட்டிருக்கலாம், முந்திரி இல்லை, அதனால் வெங்காயம் புதினா மல்லியை மட்டும் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே சாதத்தை வச்சு போட்டு அதுக்கு மேலே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டால் விடலாம், இல்லைன்னா இல்லை. நெய் விட்டேன் நான் ஒரு டீஸ்பூன் அடியிலையும் விட்டுருக்கேன், மேலேயும் 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன், நெய் விட்டுருக்கேன். நெய் விட்டாக்கா நல்லா வாசனை கம்மன்னு அந்த பிரியாணி டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அடுப்பை இப்போ சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு மேலே வந்து தட்டு போட்டு மூடிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் விட்டுடுங்க. அடுப்பை சிம்மிலேயே 20 நிமிஷம் விட்டு பார்த்திங்களா, அடுக்கு பிரியாணி, அதுவும் துபாய் அடுக்கு பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஹைதராபாத்லேயும் செய்வாங்க, ஹைதராபாத் பிரியாணிம்பாங்க. நாங்கள் வந்து அடுக்கு பிரியாணின்னு தான் சொல்லுவோம், அடுக்கு பிரியாணி அப்படின்னு சொல்லுவோம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அனைவரும் சாப்பிடுவாங்க. அடுத்து சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.